ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ரொம்ப நாளா ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். யோகா யூனிக் ஜுவல்லரியோட அப்டேட் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்றோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல எங்க உங்களுக்கு எப்படி வரலாம், அடுத்து வந்து கடையோட லொகேஷனல் எல்லாமே, அப்புறம் ஒர்க் நடக்கிறதுமே இந்த வீடியோல வரலாம். கடை எப்படி இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஊர்ல பெரிய கடையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சிவகங்கைக்குள்ள சின்ன கடையே வாடகைக்கு ரொம்ப ரேட்டு கூட, அட்வான்ஸ் கூட, வாடகை கூட. எனக்கு இது வந்து வாடகை எவ்வளவு கேட்காது, அட்வான்ஸ் எவ்வளவு கேட்காது அதெல்லாம் சொல்ல முடியாது. வந்து உங்களுக்கு வந்து எங்கனக்குள்ள இருக்கு என்ன டீடைல்ஸ் எல்லாமே சொல்றோம். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கடையோ பெரிய பங்களா கடையோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை அளவுக்கு தான் வந்து கடை. இல்ல புட்டி கடை இல்ல, கொஞ்சம் பெரிய கடை. ஒரு மளிகை கடை சொல்லுவாங்க, பெருசா மளிகை கடை, ஒரு மளிகை கடை அந்த மாதிரி ஒரு பெரிய கடை, நீளமான கடை. வந்து நமக்கு நீளம் தான் எங்களுக்கு வேணும். வேலை நடக்கிறது எல்லாமே வீடியோக்குள்ள போயிட்டு நீங்க பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசா பாக்குறாங்க, வேலை நடக்கிறது இல்ல. அந்த கடை ஃபர்ஸ்ட் நான் எடுத்து அந்த கடைக்கு வாடகை எடுத்த வீடியோ அது. அந்த இது போடல வேணா, என்னது வேலை பாத்துக்கிறதெல்லாம் வேலை பார்க்கறதெல்லாம் எடுக்கவே இல்லை நம்ம, இருக்கலையா? ஓகே சரி, அப்ப நான் வந்து உங்களுக்கு அந்த கடையெல்லாம் காமிக்கிறேன். அந்த கடை காமிச்சு நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு இப்ப எப்படி கடை இருக்கோ அதையும் காமிச்சிடுறேன். ஏன்னா வேலை நடந்துக்கு இருக்கு, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்ட முடியாது. ஒருவேளை அந்த கொஞ்சம் சீன் இருக்கு, அதை எடுத்து வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த வீடியோல. அதான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. நம்ம சேனல்ல புதுசா பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. எதுக்கு வந்திருக்கோம்? கடை ஓபனிங், பெரிய லென்த்தான கடை. ரிவீல் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. இங்க தான் கடை எங்க ஏதுன்றது, இந்த இடம் எப்படி மாற போகுது இப்படிலாம் நீங்க நிறைய வந்து மேக்ஸிமம் 1.5 மந்த் தான் ஆயிடும் ரெடி பண்றதுக்கு. எப்ப என்ன யாருக்குமே தெரியாது, நாளைக்கு யாருக்குமே ரிவீல் பண்ணல. சர்ப்ரைஸா ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா இந்த வீடியோ எப்போ வருதுன்னு தெரியல. ரெடி பண்ணாததுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது, பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப் மட்டும்தான். அதாச்சும் 1 கிராம் ஃபார்மிங்கு, ஆன்டிக்கு நகை வந்து எப்படின்னா கல்யாணத்துக்கு நகை, வாடகைக்குலாம் எல்லாமே ட்ரெண்டிங் கலெக்ஷன் எல்லாத்தையுமே இறக்கும். யோகா யூனிக் ஜுவல்லரி தான் நேமோட நேமே. சூப்பராக நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். கடை சிவகங்கையில் கிடைக்கவே இல்லைங்க. நாங்களும் தேடி தேடி அலையாத இடம் கிடையாது. அம்மாடி அந்த அளவுக்கு அலைஞ்சு திரிஞ்சு கடைசி ஒரு கடையை பிடிச்சிட்டோம். ரொம்ப குட்டியா இருக்கு கடை பார்த்தோம்னா, இல்ல ரொம்ப ஒல்லியா இருக்கு. இதே எங்களுக்கு கரெக்டான இடம், நீளமான நீல கடை. நான் எதிர்பார்த்த மாதிரியே அழகான நீல கடையா ஒரு கிடைச்சிச்சு. ஏதோ அகலம் தேவையில்லை நான் நினைச்சேன். அகலம் எனக்கு தெரிஞ்ச தேவை, நீளமா தான் இருக்கணும் கடை. அதே மாதிரி நீளமா ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு நீளமா இருக்கும், அந்த மாதிரி நம்மளுக்கு அமைஞ்சிருச்சு. இனி எல்லாமே நம்மளோட உண்மையோட வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. ஷாப் எப்படி ஓப்பன் பண்ண போகிறதையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டர் என்ன கேட்டாங்க, திடீர்னு வந்து ஷாப் ஓபன் பண்றதுக்கு என்ன ரீசன் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. திடீர்னு ஷாப் ஓபன் இல்லை, எங்களுக்கு வந்து சாரி பிசினஸ் பண்ணும் போதே நம்ம ஒரு ஷாப் ஓபன் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு ஷாப் ஓபன் பண்ணணும், இல்ல பெட்டி கடை கூட வைக்கணும், மளிகை கடை கூட, அந்த மாதிரிலாம் பிளான் இருந்துச்சு. டீ கடை வைப்போமான்னு பிளான் இருந்துச்சு. அந்த பைபாஸ்ல டீ கடை ஒரு வாடகைக்கு வந்துச்சு அப்படின்னா அதை வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சேலை கடை வைக்கலாம், அதாச்சு பட்டு சென்டர் மாதிரி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒவ்வொன்றா பிளான் பண்ணி கடைசியில எங்களுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்ததா என்னன்னு தெரியல யோகா யூனிக் ஜுவல்லரி. திடீர்னு நாங்க பிக்ஸ் பண்ணல. ரொம்ப வருஷமா சாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம ஏதாவது ஒரு கடை வைக்கணும், பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி வரை எங்களுக்கு தனியா பிசினஸ் பண்ணணும் அப்படின்லாம் எங்களுக்கு ஒரு துளி கூட ஆசையும் கிடையாது. அது நினைப்புமே எங்களுக்கு இல்லை. இங்க கடை வச்சிருக்கனால அந்த தொழில் ரீதியா தான் நம்ம போவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கும்போது தனியா நம்ம கடை ஓபன் பண்ணணும், தனியா பிசினஸ் பண்ண போறோம், தனியா வருவோம்னே நாங்க நினைச்சு பார்க்கல. அது அப்படியே வாழ்க்கை முறைகள் மாற 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 நம்மளும் மாறிக்கிட்டே போக வேண்டியதா அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி நான் வந்து எந்த பிளானுமே இல்லாம தான் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு எந்த பிளானுமே இல்லாம தான் வீடு கட்டணும், எந்த பிளானுமே இல்லாம தான் கார் வாங்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரி எந்த பிளானுமே இல்லாம தான் கடையும் ஷாப் ஓபன் பண்ணது. எல்லா வேலையும் நெருக்கி பாதி முடிஞ்சிருச்சு. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இறக்கிட்டோம். ஒரு வாரமாக ரொம்ப அலைஞ்சிட்டோம். வீடியோ கொடுக்க முடியல, இதான் ஒரு வாரமாக ரொம்ப அலைஞ்சோம்.
அவுட்புட்ஸ் சொல்லுவாங்க. எப்படி உங்களுக்கு ரிவ்யூ அது எப்படி வரும்னா நல்லா வருமா எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியல. அது கடை ஓபனிங் அன்னைக்கு ஃபுல்லா பாருங்க எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸும் வாங்கிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஆசை, ஒரு தொழில் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா போதும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இது வீடு கட்டப்பட்ட மாதிரி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு கையில் ஒரு தொழில். காலைல எழுந்துச்சு போகிறது வர்றது இந்த மாதிரி ஆயிடுச்சு. எந்த இடம் எங்கே லொக்கேஷனல் நீங்கள் எப்படி அங்கே வரலாம் அப்படின்னா எல்லாருமே யார் வேணாலும் வாங்க. ஆனால் 28ஆம் தேதிக்கு அப்புறம் வாங்க. ஏன்னா வந்து ஷாப் அன்னைக்கு தான் ஓப்பனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் கடைக்கு வரலாம். நல்லா ஜாலியாக பேசிட்டு என்ன வேணாலும் வாங்குங்க, வாங்காமல் கூட போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ வேணாலும் வாங்க. 28க்கு அப்புறம் அடுத்த 2ஆம் மாசத்துல நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் வந்தா வாங்கிட்டு தான் போகணும். கொண்டே முடியாது. சரி, அது நீங்க வந்தா எங்களுடைய கலெக்ஷன் யோகா யூனிக்ங்கிறதே கண்டிப்பா நீங்க வந்தோடனே வாங்கிடுவீங்க. அப்படிதான் கலெக்ஷன் இருக்கும். வாங்காம போனீங்கன்னா வெளுத்து விடுவேன். அந்த மாதிரி நல்லா இருக்கும். எனக்கு இந்த வாங்காம போக மாட்டீங்க. எங்க 2 பேருக்கு இந்த ஃபீல்டுல தெரியவே தெரியாது. உள்ள இறங்கிட்டோம் நம்பி. நல்லபடியா போச்சு. சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஷாப் ஓபன் பண்ணியாச்சு. அது ஓபன் பண்ண போறோம். எங்க லொகேஷன் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பூர்விகா மொபைல் ஷாப் இருக்கு சிவகங்கை. பூர்விகா மொபைல் ஷாப் இருக்கா, அதுக்கு சைட்லயே ஒரு ரோடு போதா. பூர்வா எங்க இருக்குன்னு யோசிக்காதீங்க. கோட்டை முனியாண்டி கோயில் இருக்கு சின்னமா. அந்த கோயிலுக்கு அதுக்கு எதிர்த்தாப்புல தான் பாத்தீங்க அப்படின்னா பூர்விகா ஷோரூம். அந்த பூர்விகா ஷோரூம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரோடு போகும். அதுல கொஞ்ச தூரம் வந்தோனே ஒரு ஹாஸ்பிடல் அங்க கூட உள்ள இருக்கு. அது பேட்டர்ல ரேவதி டிஃபன் சென்டர் நினைக்கிறேன். கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஹோட்டல் நைட் ஹோட்டல்ல வந்து சப்பாத்தி சூப்பரா இருக்குங்க. அந்த ஹோட்டலுக்கு மேல அந்த ஹோட்டலுக்கு மேல கிடையாது. அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல டாட்டூ கடை, ஒரு பார்லர் அண்ட் கிஃப்ட் ஷாப் எல்லாமே இருக்கும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சென்டர்ல 7வது கடை யோகா யூனிக் ஜுவல்லரின்னு இவங்க போட்டோ போட்டு எல்லோ கலர் சாரியில வந்து ஒரு பிளெக்ஸ் மாதிரி இருக்கும். லைட் எரியும். பகல லைட் எரியாது, நைட் எரியும். அந்த அதான் கடை. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். காலையில இப்ப போயிடாதீங்க. கடை இப்ப இல்ல, அடுத்த மாசம் 1ஆம் தேதி இப்ப கடை கிடையாது. இப்ப நீங்க போயிடாது. இப்ப வேலை நடந்துக்கிற கடையில நீங்க போக கூடாது. 28 ஜனவரி வர ஓப்பனிங். நீங்க 28 வந்தாலும் சில பேர் வந்தாலும் பரவாயில்ல, 29 வந்தாலும் சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் வரலாம். லீவு அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து மீடியால சொல்லிடுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, கடை ஓபன் பண்ணிட்டீங்களா, அப்ப ஆன்லைன்ல சேல் பண்ண மாட்டீங்களா சில பேர் மைண்ட் போகும். ரெண்டுமே இருக்கும். ஆன்லைன்ல நான் பண்ணுவேன், ஆஃப்லைன்ல வந்து இவங்க பண்ணுவாங்க, ஆன்லைன்ல நான் பண்ணிக்கிருப்பேன். அதனால நீங்க கவலையே பட வேணாம். நீங்க நேரடியா வந்து வாங்குறதும் வாங்கலாம், ஆன்லைன்ல வாங்கிக்கிறதாலும் வாங்கிக்கலாம். இப்போ வரைக்கும் நான் ஆன்லைன்ல பண்ணிக்கிருக்கேன். அதே மாதிரி பண்ணலாம். இடத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா, காலேஜ் பக்கத்துல இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இப்ப நீங்க வேற மதுரையோ இல்ல பக்கத்துல ஏதாவது ஒரு கிராமங்கள்ல இருந்து சிவகங்கைக்குள்ள இருந்து வந்து இறங்குறீங்க அப்படின்னா, சப்போஸ் சிவகங்கைக்கு வந்திருக்கீங்கனாலுமே சிவகங்கை பஸ் ஸ்டாப்ல இறங்கி பூர்விகா ஷோரூமுக்கு வந்துட்டீங்க. பூர்விகா ஷோரூம் சொன்னாலே தெரியும். அப்படி இல்லன்னா கோட்டை முனியாண்டி கோயில்ல இருக்க பூர்விகா ஷோரூம் சொல்லுங்க. கோட்டை முனியாண்டி ஒரு பூர்விகா தான் இருக்கு, மெயின்ல இருக்கு. அதான் எங்க லொகேஷன்ல. அதான் ஈஸியா இருக்கு. ஷோரூமுக்கு பக்கத்துல வந்து போலீஸ் அந்த பேர் என்ன நினைப்பாங்கல்ல, உங்க என்னது சிக்னல்னு சொல்லலாம். போலீஸ்காரங்க அங்கக்குள்ள அந்த இது இருக்கும். அந்த அதுக்கு பக்கத்துலயே ரோடு போகும். போலீஸ்காரங்க நிப்பாங்க. அந்த போலீஸ்காரங்க நிக்கிற அந்த இது இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டுக்கு ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடி எல்லாம் வாங்குவாங்க, லென்ஸ் அந்த மாதிரி இடம் பக்கத்துலயே இருக்கு கடை. உங்களுக்கு அடையாளம் சொல்றேன் எனக்குள்ள வரணும் அப்படின்னா. அதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா லயனா ஒரு கடை இருக்கும். அதுக்கு எதிர்த்தாப்புல கீழே 4 கடை, மேல 4 கடை. 4வது தேவியாடா, தேவி டிஃபன் சென்டர் நினைக்கிறேன். ரேவதியான்னு தெரியல, எந்த டிஃபன் சென்டர். இந்த 2 பேர்ல ஏதோ ஒரு பேர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து என்னமோ ரோடு இல்ல, அது ஒய்எஃப்சி ரோடா. ஆமா, ஒய்எஃப்சி ரோடு தான் சொன்னாங்க. ஆமா, அந்த ரோட்ல தான் நம்மளுடைய ஷாப் மேல இருக்கு. டாட்டூ கடை மைண்ட்ல வச்சு, பூர்விகா ஷோரூம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, போலீஸ் அந்த இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த ரோட் வந்து குட்டி டாட்டூஸ் தானே, இது குட்டி டாட்டூஸ். குட்டிஸா என்னவோ. ஆமா, அந்த அண்ணன் பேர் அப்படிதான் சொன்னாரு. டாட்டூ கடை இருக்கும். உங்களுக்கு டாட்டூனால தெரிஞ்சுக்கும். டாட்டூ கடை இருக்கும், அதுக்கு வந்து பார்லர் இருக்கும், இங்கிட்ட வந்து கிஃப்ட் ஷாப் இருக்கும், மேல நம்ம கடை. சைடுல படி ஓகேங்களா. சைடுல நாங்க டீடைலா உங்களுக்கு அடுத்த வீடியோல கூட போடுறோம். வீடியோ எடுத்து காமிக்கிறோம். ஆமா, எப்படி நீங்க அந்த கடைக்கு வரணும். கடை அது இருக்கு. நிறைய பேர் பாதையில நின்னு போய் சைடுல இருக்கு. பாதி சைடுல பாதை இருக்கு, இந்த சைடுல இருக்கு. டெய்லர் கடை ஒட்டி. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எங்க அந்த கடையில படியவே காணவே அப்படின்னு யோசிச்சேன். சைடுல இருக்கு படி. ஓகே, நீங்க போய் கடையை இப்ப பாத்துட்டு வாங்க. நாங்க லொகேஷன் வந்து ஒரு நாள் வீடியோ vlog மாதிரி சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்க வரணும் போகணும் அப்படின்றத கார்லயே நான் வீடியோ எடுத்துட்டு அது ஒரு vlog மாதிரி கண்டிப்பா பாரு. கடை ஓபனிங் முன்னாடி நாள் போடுவோம்.
2 நாளுக்கு முன்னாடி போடுவோம். எப்படி நீங்க வரணும், எங்கனக்குள்ள கடை இருக்குன்றத கண்டிப்பா நாங்க காமிக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா கடை எப்படி இருக்கு, அது கடை என்ன எப்படி கடை, ரொம்ப பெரிய கடையா சின்ன கடையா, நீங்க யாருமே எதிர்பார்க்கறத பெரிய கடையில நாங்க ஆனா வந்து எல்லா கலெக்ஷனுமே நம்மகிட்ட இருக்கும். அது நான் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ 1 கிராம் ஃபார்மிங் தான் ஸ்பெசிபிக். அதுதான் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன். நம்ம வந்து எக்கச்சக்கமா பெஸ்டா யூஸ் பண்ணோம். கவரிங், இந்த கவரிங் மோதிரம் இது இப்போ வந்த மாடல். நேத்து வேற மாடல் பார்த்திருப்பீங்க, முந்தா நேத்து. இன்னைக்கு வந்த மாடல் இதுவும் புது மாடல். கல்லு வேல்மை கல்லு ஸ்டோன் வச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட மெயின் கலெக்ஷன். 1 கிராம் ஃபார்மிங் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து துணைக்கு துணையா யாரு வராங்க அப்படின்னா மைக்ரோ. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கவரிங் சொல்ல முடியாது, ஆன்டிக் கலெக்ஷன். உங்களுக்கு வந்து வாடகைக்கு கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னாலும் எல்லாமே A to Z ஜுவல்லரியை பொறுத்த அளவுக்கு எல்லாமே வைக்க போறோம். வாடகைக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்ல வந்து அதை அப்படி சேல் பண்றதா இருந்தாலுமே நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே சூப்பரா இறக்கி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம எல்லாமே நல்ல கம்மி பிரைஸ்ல மற்ற இடத்துல நீங்க வாங்குறத விட நம்ம வந்து ஷாப்ல கண்டிப்பா வந்து பெஸ்ட் ப்ராடக்ட். உங்களுக்கு அமௌண்ட் கூடயா தெரிஞ்சாலுமே அதை வந்து நீங்க 1 இயர் 1.5 இயர் 2 இயர்ஸ் வரை யூஸ் பண்ற அளவுக்கு பெஸ்டா நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே பெஸ்ட் ப்ராடக்ட். இந்த செயின் எல்லாம் பாத்தீங்க டாலர் மட்டும்தான் வேற. இது ஏன் செயின் எத்தனை வருஷம் வந்து செயின் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த கோல்டன் கலர் பட்டர்ஃபிளை போட்டிருப்பேன்ல, அந்த கலெக்ஷன் நான் மாத்தி, ஏன்னா வேற செயின் போட்டோம்னா அதை வந்து சேல் பண்ற மாதிரி இருக்குமே, நான் சேல் பண்ண மாட்டேன். டாலர் மட்டும் அந்த செயின் எடுத்து மாத்திக்கிட்டே இருப்பேன். இந்த கலெக்ஷன் தான் சார்ஜ் கிட்டத்தட்ட பால் காய்ச்சி புதுசுல வாங்குறதுக்கு முன்னாடி வாங்கினோமா, ரொம்ப வருஷமா இந்த கலெக்ஷன் நான் போட்டிருக்கேன். அது இன்னும் ஒரு கருப்பு கூட அடிக்காம இருக்குங்க. அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து பெஸ்டா இருக்கும். அந்த அளவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். வாங்கின அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், என்னோட கஸ்டமர் என்னோட அம்மு குட்டீஸ்களுக்கு தெரியும் எப்படி ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பா வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. லொகேஷன் ஃபுல்லாமே தெளிவா சொல்லிட்டோம். கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வேற எந்த ஊர்ல இருந்து இருந்தாலுமே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு, பூர்வீகா ஷோரூம், கோட்டை முன்னாடி போய் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா டாட்டூ கடைக்கு மேலதான் நம்மளோட கடை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிவகங்கைக்கு செட்டியார் ஸ்கூலுக்கு போற ரோடுன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த பூர்வீகா ஷோரூம்ல இருந்து செட்டியார் ஸ்கூல் போற அந்த ரோடுன்னு கூட வச்சுக்கோங்க. பூர்வீகா ஷோரூம் தான் மெயின், வேற எங்கிட்டும் போயிடாதீங்க. பூர்வீகா ஷோரூம்ல இருந்து சைட்ல போற பாதை, அவ்வளவுதான். பூர்வீகா ஷோரூம்னா மொபைல் கடை அதெல்லாம் வைப்பாங்க. அந்த வேற பூர்வீகா அதுவும் இல்லை. இங்க சிவகங்கையில ஒண்ணு கண்ணேகன்னு அதுதான் இருக்கு இப்போதைக்கு. வேற எங்கேயாவது பூர்வீகா இருந்துச்சா எனக்கு ஞாபகம் இல்லை. இப்ப இருக்க பூர்வீகா ஷோரூம் தான். இப்ப கரண்ட்ல இருக்க பூர்வீகா ஷோரூம் கிட்ட வந்துருங்க. ஓகேங்களா? ஷாப் என்னைக்கு ஓபன் பாத்தீங்க அப்படின்னா 28 தான். முன்னாடி நாங்க சொல்லியிருக்கோம், இருந்தாலும் திருப்பி சொல்றேன். 28ஆம் தேதி 1வது மாசம் தான் ஓபன் பண்ண போறோம். தமிழுக்கு வந்து 28, இங்கிலீஷ்க்கு வந்து 14ஆம் தேதி. நான் என்ன சொல்றேன், இந்த வீடியோ தனியா போலாம் நினைச்சோம். ஏன்னா இந்த வீடியோ போடும் போதே கடைக்கு வர ஆரம்பிச்சிருவீங்களோன்ற பயத்துல தான். யாரும் இப்ப போய் கடைக்கு போயிடாதீங்க. இப்ப எல்லாம் கடை வேலை தான் நடக்குது. 28க்கு அப்புறம் நீங்க எப்ப வேணாலும் வாங்க. கடை நாங்க 2 பேர் தான் இருப்போம். காலையில ஒரு 8:30க்கு அப்புறம் ஷாப் 8:30 9 மணிக்கெல்லாம் கடை ஓப்பனிங். மார்னிங் 6 மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க. 6 மணிக்கு கடைக்கு வீட்லயே உட்கார்ந்து சாத்திட்டு இருக்கலாமே. நைட் என்ன வியாபாரம் அப்படின்னா 6:30 ரெஸ்ட் எடுத்து இங்க விளையாடுறது வந்து நீ விளையாடுறதுல இருக்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஈவினிங் டைம் வேலைக்கு போயிட்டு வரவங்க, அங்கிட்டு போயிடுறவங்க, இல்ல வேலைக்கு போயிட்டு வந்து இந்த கடைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அப்பதான் 7 மணி 9 மணிக்கு தான் 9 மணிக்கு தான் கடையை சாத்துவோம். அது கன்ஃபார்ம்டு. ஓகேங்களா? எல்லாருமே நம்ம கடைக்கு வாங்க. 28ஆம் தேதி ஜனவரி ஓப்பன் ஆகுது. அதுக்கடுத்து எப்போ வந்தாலும் ஓகே. ஜனவரி அன்னைக்கு வந்தீங்கனாலும் சந்தோஷம் தான். 28 வந்தீங்கனாலும் சந்தோஷம் தான். எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து எப்படி நீங்க வந்து ஆன்லைன்ல எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி கடைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆன்லைன் பிசினஸ் உண்டு. நீங்க அதுக்காக நீங்க எதுவுமே பண்ணாம டெய்லி கலெக்ஷன் போட்டுருக்கேன். டெய்லி அழகழகான கலெக்ஷன் உங்களுக்காக இந்த அழகான யோகா கொண்டு வந்துருவா. அதனால நீங்க வந்து ஒரி பண்ணிக்க தேவையே இல்லை. உங்களுக்காக பிடிச்ச உங்களுக்காக தேடி ஒன்னே கண்ணார பார்த்து அனுபவிச்சு வாங்கியிருக்கேன். சூப்பரா இருக்கும், பெஸ்டா இருக்கும். அந்த அளவுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? வீடியோ பாருங்க. நீங்க கடை எப்படிலாம் இருக்கு அப்படின்னு, எப்படிலாம் மாத்த போறோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பிளானும் இல்லை. என்னடா பண்ண போறோம் அப்படின்னு ஒரு வேலையா போய்கிட்டு இருக்கு. வர 28 அன்னைக்கு ஓப்பன். கண்டிப்பா நம்ம வரல. உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே என்றென்றும் எங்களுக்கு தேவை. எத்தனை கடை வச்சாலும் நீங்க எங்களுக்கு கண்டிப்பா தேவை. பாருங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க.